இரண்டாவது கலிமா ஷஹாதத், சாட்சி கூறுதல். அஷ்ஹது, உறுதியாக நான் சாட்சி கூறுகின்றேன். அல்லா இலாஹ இல்லல்லாஹு, உண்மையாக வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. வாஷ்ஹது, இன்னும் உறுதியாக நான் சாட்சி கூறுகின்றேன். அன்ன முஹம்மதன், உண்மையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துஹு, அவனின் அல்லாஹு தாலாவின் அடியாராகவும் வரசூலுஹு, இன்னும் அவனின் அல்லாஹு தாலாவின் திருத்தூதராகவும் இருக்கிறார்கள். இரண்டாவது கலிமா ஷஹாதத், சாட்சி கூறுதல். இந்த இரண்டாவது கலிமா சம்பந்தமான சில ஹதீஸ்களுடைய தொகுப்புகள். ஹஸ்ரத் அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். கியாமத் நாளில் அல்லாஹு தாலா என்னுடைய உம்மத்திலிருந்து ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அனைத்துலக மக்களுக்கு முன் அவனை அழைப்பான். அந்த மனிதனுக்கு முன்னால் அவருடைய 99 ஆமால் நாமா செயலேடுகளை விரித்து வைப்பான். ஒவ்வொரு ஏடும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை நீண்டு விரிந்திருக்கும். பிறகு அம்மனிதரிடம், இவற்றில் ஏதேனும் நீ மறுக்குகின்றாயா, அல்லது அமல்களை எழுதுவதற்கு நியமிக்கப்பட்டிருந்த என்னுடைய எழுத்தாளர்களான வானவர்கள் உனக்கு ஏதேனும் அநியாயம் செய்திருக்கின்றார்களா என்று அல்லாஹ் கேட்பான். அதற்கு அம்மனிதர், இல்லை இரட்சகனே என்று கூறுவார். நீ செய்த தீய செயல்களுக்கு ஏதேனும் காரணம் கூறுகின்றாயா என்று கேட்பான். இல்லை இறைவா என்று அம்மனிதர் கூறுவார். அப்போது அல்லாஹு தாலா, உன்னுடைய ஒரு நன்மை என்னிடம் இருக்கின்றது, இன்று உனக்கு எவ்வித அநீதியும் இழைக்கப்பட மாட்டாது என்று கூறிய பின் ஒரு துண்டு காகிதம் கொண்டு வரப்பட்டு அது அவரிடம் கொடுக்கப்படும். அதில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வாஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு என்று எழுதப்பட்டிருக்கும். அதனை எடை போடுவாயாக என்று அல்லாஹ் கூறுவான். அப்போது அம்மனிதர், இவ்வளவு ஏடுகளுக்கு முன் இந்த துண்டு காகிதம் என்ன ஆகப் போகிறது நாயகனே என்று கூறுவான். அதற்கு அல்லாஹு தாலா, இன்று நீ எவ்வித அநீதியும் செய்யப்பட மாட்டாய் என்று கூறுவான். பிறகு அந்த 99 ஏடுகளை ஒரு தட்டிலும்
அந்த துண்டு காகிதத்தை மற்றொரு தட்டிலும் வைத்து நிற்கப்படும். அப்போது அத்துண்டு காகிதத்தின் கணத்தால் ஏடுகள் உள்ள அந்த தட்டு மேலே பறந்துவிடும். அல்லாஹு தாலாவுடைய திருப்பெயருக்கு முன்னால் எப்பொருளும் கனமுடையதாக ஆகிவிடாது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம், ஹஸ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, உங்களில் ஒருவர் நல்ல முறையில் சுன்னத் முஸ்தஹபுகளை பேணி பரிபூர்ணமான முறையில் ஒழுச் செய்த பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கூறினால் அவருக்காக 8 சொர்க்கத்தின் வாசல்களும் திறக்கப்பட்டிருக்கின்றன. அவர் விரும்பிய எந்த வாசல் வழியாகவும் அதில் பிரவேசிக்கலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது இரண்டாவது கலிமாவுடைய சிறப்புகளாக இருக்கின்றன. நம்மால் முடிந்த அளவு இந்த இரண்டாவது கலிமாக்களை அதிகமாக ஓதி அல்லாஹு தாலாவுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்தருள் புரிவானாக.